எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம இனிப்பான ஒரு பிரசாதம் தான் பார்க்க போறோங்க. இந்த பிரசாதம் சிதம்பரத்துல ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, சிதம்பரம் ஸ்பெஷல் கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிங்கன்னு. அந்த ரெசிபி தான் இது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அடி கனமா இருக்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அதில் 100 கிராம் அளவுள்ள பச்சரிசியை ஒரு 15 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து சேர்த்துருக்கேன். நான் இதில் சேர்த்தது பொன்னி பச்சரிசி. நீங்கள் வீட்டில் செய்யும்போது எந்த பச்சரிசி வேணாலுமே சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற அரிசி நல்ல புது அரிசியாக இருக்கணும். ஏன்னா பொங்கல்னாலே அது நல்லா குழைவாக வரணும். அதுவும் சிதம்பரம் பிரசாதம் போது அதில் துளி கூட நமக்கு அரிசியாக தெரியவே கூடாது. ஃபுல்லாக குழஞ்சி தான் இருக்கணும். அதனால சீக்கிரம் வேகிற மாதிரியான அரிசியை, புது அரிசியை எடுத்துக்கோங்க. இதில் 25 கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு சேர்க்கிறேன். பாசிப்பருப்பும் 2 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சோ இல்லை அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு அரிசிக்கு 1/4 பங்கு அளவு பருப்பு. அதே போல் 1 பங்கு பருப்பு எடுத்தீங்கன்னா 4 பங்கு அரிசி. இப்போ இதில் அடிப்பிடிக்காம இருக்கணுன்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்க்கிறேன். நெய் தாராளமாக தான் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓப்பனில் விட்டு தான் நான் வேக வைக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரம் வீட்டில் வேலை முடியணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. நல்லா குழைவாக வேகிறதுக்கு உங்கள் குக்கரில் எத்தனை விசில் தேவைப்படுமோ அத்தனை விசில் கொடுத்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் அரிசி சேர்த்துட்டு 5 நிமிஷம் கழித்து தான் பருப்பு சேர்த்தேன். நீங்கள் ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து இது போல் குழைவாக வெந்து வரணும். கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. மத்து இருந்ததுன்னா கூட அதை வச்சு நம்ம நல்லா அழுத்தி கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ஒரு விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க் வச்சு நீங்கள் இது போல் பீட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே குழஞ்சி வந்துடும். இது போல் அரிசியும் பருப்பும் தனியாக தெரியாத மாதிரி நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தண்ணியோட அளவு குறையிற மாதிரி இருந்ததுன்னா சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதை இதனோட சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சிட்ருக்க இந்த மெத்தடு சிதம்பரமில் சைவ வீடுகளில் செய்யக்கூடிய மெத்தடு. நல்லா சாஃப்டாக இது குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இதில் 100 ml அளவுள்ள பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காய்ச்சின பால் தான் சேர்க்கிறேன். இப்போ 3 சிட்டிகை அளவுள்ள குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். பிரசாதத்தில் கண்டிப்பாக குங்குமப்பூ சேர்த்து தான் நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் அந்த சமயத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 சிட்டிகை அளவுள்ள மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது போல் குங்குமப்பூ சேர்த்து செய்யும் பொழுது குங்குமப்பூ ஊறின பிறகு இது மாதிரியான நல்ல மஞ்சள் கலரில் நமக்கு கிடைக்கும். இந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 2 சிட்டிகை அளவுள்ள மஞ்சள் பொடி வீட்டில் செய்யும் பொழுது சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்த்துக்கோங்க. பிரசாதம்னு பார்த்தீங்கனாலே நெய் நல்லா மிதக்க இருக்கும். அதுவும் இந்த பிரசாதம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்ச பிறகு இதுக்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு நெய் மிதக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அளவுக்கு தான் பிரசாதமாக வாங்கி சாப்பிடுவோம். அதனால அந்த நெய்யினால் எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. வீட்டில் செய்யும் பொழுது நீங்கள் இந்த அளவு நெய் வேணான்னு விருப்பப்பட்டீங்கன்னா நெய்யோட அளவு பார்த்து குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல கலர் வந்துருச்சு. இந்த சமயத்தில் 100 கிராம் அளவு அரிசி எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 400 கிராம் அளவுள்ள கற்கண்டு சேர்க்கிறேன். இது நல்ல கட்டி கற்கண்டு தான். பொதுவாக 1 பங்கு அரிசிக்கு 5 பங்கு அளவுள்ள கற்கண்டு சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு 4 பங்கு தான் சேர்த்துருக்கேன். இது 5 ஏலக்காய், சின்ன துண்டு ஜாதிக்காய், இந்த 2த்தையுமே ஒன்றா சேர்த்து இடித்து பவுடராக செஞ்சுட்டு அந்த பவுடரை இதில் சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு இந்த பவுடர் நல்ல ஒரு மணத்தையும் தரும். இது பார்த்தீங்கன்னா கோவில்களில் நம்ம சாப்பிடும் பொழுது எந்த அளவு அந்த பிரசாதம் கமகமான வாசனையாக இருக்குமோ அந்த அளவு இது நமக்கு எடுத்து தரும். கண்டிப்பாக இந்த 2த்தையும் ஒன்றா சேர்த்து இடித்து நீங்கள் இதில் சேர்த்துடணும். குங்குமப்பூ இல்லைனா கூட வீட்டில் செய்யும் பொழுது பரவாயில்லை. ஆனால் இது 2த்தையும் சேர்த்து இடித்து இதே போல் கலந்துருங்க. எல்லாமே கலந்து வரட்டும். இந்த பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும். நம்ம எடுத்த அரிசிக்கும் அந்த இனிப்போட அளவுக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு தாளிக்கிற பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் நல்லா தாராளமாகவே நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மொத்தமாக நெய்யோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு அளவு நெய் தேவைப்படும். நான் இன்னைக்கு 1.5 பங்கு அளவு தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதே போல் கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் கரெக்டாக நமக்கு ஒரே மாதிரி செவந்து வரும்.
நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 3/4 அளவு கலர் வந்த பிறகு இதில் அரை கைப்பிடி அளவுள்ள காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை இந்த சூட்லேயே நல்லா ஒன்றா சேர்ந்து பலூன் மாதிரி உப்பி வந்துடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி காஞ்ச திராட்சை நமக்கு மாறி வரணும். அதுபோல் வந்த பிறகு ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை நெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா முதலையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். எவ்வளவு சூப்பராக குண்டு குண்டாக நம்மளோட காஞ்ச திராட்சை பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம் கல்கண்டு பொங்கலில். நல்லா மணக்க சூப்பராக நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளோட கல்கண்டு பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை இன்னொரு ஸ்டவ்வில் கலந்து விட்டுட்டே இருந்தேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது போல் இலகலாக தான் இருக்கணும். இந்த சமயத்தில் நல்லா சுட செஞ்ச தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த முந்திரி திராட்சை இந்த நெய்யில் சேர்த்து வறுப்பட்ட வாசனையோட நல்ல ஒரு மணத்தோடு இருக்கும். ஏற்கனவே நம்ம இதில் ஜாதிக்காய் ஏலக்காய் சேர்த்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டு இதை பார்க்கும்பொழுதே பார்க்குறதுக்கே அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதனோட டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. சிதம்பரம் கோவிலுக்கு போனவங்க கண்டிப்பாக அந்த பிரசாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. கோவிலில் வாங்கி நம்ம சாப்பிடக்கூடிய பிரசாதத்துக்கு தனியான ஒரு மனம் உண்டு. ஏன்னா அது தெய்வ அருள். இருந்தாலும் நம்ம வீட்டில் 99% அந்த அளவுக்கு இந்த பிரசாதத்தை இந்த மெத்தடில் செஞ்சால் கொண்டு வந்துட முடியும். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குது. இது போல தான் அரிசியும் பருப்பும் தனியாகவே தெரியக்கூடாது. நெய் மிதக்கணும். இதை விட நிறையவே நெய் மிதக்கணுங்க. நம்ம எடுத்து தட்டில் விடும் பொழுது இது போல் நமக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஆறின பிறகும் இது ஓரளவு இலகலாக தான் இருக்கும். கலரும் இது போல் எல்லோ கலரில் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப சுவையான பிரசாதம். அதே போல் கல்கண்டு சேர்த்துட்டு ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் அது லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ மாற்றி வச்சு நம்ம கலந்து விடணும். அப்போ தான் அந்த கல்கண்டோட பச்சை மணம் மாறிட்டு நமக்கு அந்த ஃப்ளேவர் கரெக்டாக எடுத்து கொடுக்கும். லாஸ்ட்டில் இது போல் மேலே நெய் விட்டு இதை சர்வ் பண்ணி பாருங்களேன், அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. பிரசாதம் அப்படின்னும் போது எந்தளவு சாப்பிடணுன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி அளவாக சாப்பிடுங்க. எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பிரசாதம். இப்போ நம்ம ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோங்க. இந்த தொக்கை நீங்கள் சைட் டிஷ்னும் சொல்ல முடியாது, மெயின் டிஷ்னும் சொல்ல முடியாது. இது ஒரு ஆளினால் தொக்கு. இந்த தொக்கை நீங்கள் யூஸ் பண்ணி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். டிஃபன் வகைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அடைன்னு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் கொழுக்கட்டையெல்லாம் செய்வீங்க இல்லையா, கார கொழுக்கட்டை, அதுக்கெலாம் கூட தொட்டுக்கலாம். இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 20 டேஸ்க்கு இது இருக்கும் நல்லாவே. நீங்கள் தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மேஜிக் பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கைவிடாமல் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை விட நீங்கள் குறைவான அளவு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லா பொருட்களையுமே ஒன்றாவே சேர்த்து கடாயில் வறுத்துக்கலாம். நான் இப்போது இதெல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கறதுனால தனித்தனியாக வறுக்கிறேன். ஆனால் நீங்கள் கைவிடாமல் வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு இந்த அளவு வறுப்பட்ட பிறகு அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2-3 பெரட்டின பிறகே இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. சீரகம் அந்த கலரே சேஞ்ச் ஆகக்கூடாது, வாசனை மட்டும் வந்தாலே போதும். அதுக்கு பிறகு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூனில் பாதி அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை வந்துடும். இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியா சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே கடலைப்பருப்பு அளவை விட தனியாவோட அளவு அதிகமாக இருக்கணும் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தனியா அந்த வாசம் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். கலர் ரொம்ப மாறக்கூடாது. அதுபோல் வறுப்பட்ட பிறகு ஏற்கனவே நம்ம கடலைப்பருப்பு வச்சுருக்க அதே பிளேட்டில் இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் குண்டு மிளகாய், நீல மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். குண்டு மிளகாய் ஒரு 15 இருக்கும், நீல மிளகாய் ஒரு 5-6 இருக்கும். குண்டு மிளகாய் கொஞ்சம் பழைய மிளகாய், நீல மிளகாய் புது மிளகாய். கலருக்காகவும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை மட்டும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வறுப்பட்ட பிறகு ஒன்றா சேர்த்து ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா மையம் இருக்கணும் நமக்கு. இதில் துளி கூட தண்ணி சேர்க்க வேணாம். பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த பவுடரை இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பொரியெல்லாம் செய்யும்பொழுது கூட மேலே நம்ம தூவிக்கலாம். இப்போது அடிகனமான ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் கிட்டத்தட்ட ஒரு 75 ml அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் மட்டும்தான் நான் செய்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடேறின பிறகு அதில் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகுலேயே 2-3 சீரகம் கலந்து வச்சுருப்பேன்.
கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இதுலேயே ஒரு 3 கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலை இலைகளையும் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். பூண்டு பொதுவாக நல்ல ஒரு 2 முழு பூண்டு அளவு நான் சேர்ப்பேன். இப்போ பூண்டு விற்கிற விலைக்கு அவ்வளவு பூண்டு சேர்க்க முடியல, அதனால் பூண்டோட அளவு குறைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி பூண்டோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இதில் கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் கொஸ்து. இது வந்து கொத்ஸு கிடையாது, கொஸ்து. இது வந்து மடப்பள்ளியில் செய்கிற அந்த மெத்தடில் நம்ம செய்யலை. நார்மலாக வீடுகளில் செய்வாங்க இல்லையா, அந்த மெத்தடில் தான் செஞ்சுருக்கோம். மடப்பள்ளியில் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டாங்க. அந்த மெத்தட் வேறு. ஆனால் பார்த்திங்கன்னா இதே போல் தான் செய்வாங்க. சில இன்க்ரீடியன்ஸ்லாம் மடப்பள்ளியில் சேர்க்க மாட்டாங்க. இது வீடுகளில் பொதுவாக செய்வாங்க இல்லையா, அந்த வழக்கப்படி நம்ம செய்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் நல்லா குழையணும். நம்ம அது வரைக்கும் வதக்கிக்கணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை வதக்கிட்டு அம்மியில் வச்சு முன்னாடிலாம் இடிச்சுப்பாங்க, உரலில் வச்சு இடிச்சுப்பாங்க. இப்போ மிக்சியில் நீங்கள் பல்ஸில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நானா அப்படி செய்யலை. கத்திரிக்காவை அப்படியே கரண்டி வச்சு மசிச்சா நமக்கு மசியும் இல்லைங்களா, அந்த அளவு வரைக்கும் நான் நல்லா வேக வச்சுக்க போகிறேன். இது போல் நம்ம பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா இது போல் வச்சு அழுத்தினா நமக்கு இது மாதிரி கிடைக்கும். இது போல் வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். எண்ணெயிலேயே ஃபுல்லாக கத்திரிக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தூளுப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி, அந்த பொடியில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நிறுத்தி வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே இதில் நான் சேர்த்துட்றேன். எல்லா பொடியுமே இதுக்கு சேர்த்தா கூட கரெக்டாக இருக்கும். நான் ஒரு சாம்பார் வைக்க போகிறேன், அதுக்கு தூவிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நிறுத்தி வச்சுருக்கேன். இந்த பொடியை இதில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. எண்ணெயில் நல்லாவே இது கலந்து வரணும். இப்போ கலருக்காக மட்டுமே காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், முன்னாடியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடுங்க. நல்லா இது போல் எண்ணெயில் வதங்கி சுருள நமக்கு வரணும். கடாயில் ஒட்டவே கூடாது. நான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன், அதுலேயே ஒட்டாமல் எந்த அளவு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் ஒரு பெரிய சைஸில் இருக்க நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்துட்டு நல்லா கெட்டியாக கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக புளிப்பு சாப்பிடுவீங்கன்னா இதே போல் 1/2 பங்கு அளவுக்கு கூட நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி விட்டு கரைச்சிடக்கூடாது. கெட்டியாக கரைச்சிட்டு இது போல் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த புளியோட பச்சை மணம் மாறணும், அது வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. அதே போல் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்து இந்த சமயத்தில் உப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே இதுலேருந்து தனியாகவே பிரிஞ்சு வரும். இந்த தொக்கு பார்க்குறதுக்கும் கலர் மாதிரி நல்லா சூப்பராக ரெடியாகி வரும். பாருங்கள், நம்மளோட பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. நான்ஸ்டிக் குக்வேரில் செய்யும் பொழுது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இது போல் நம்ம செய்யும் பொழுது அடி கனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா தான் ஒட்டாமல் நமக்கு வரும். அதே போல் நீங்கள் கலந்து விடணும். இது போல் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 5 டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் அதுக்கு மேலேயும் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைக்கு எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. இது மேலே லாஸ்ட்டில் நீங்கள் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். எண்ணெய் தாராளமாக விட்டு செய்யும் பொழுது தான் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலுமே அது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு ஏற்ற அளவு உப்பு எண்ணெய் எல்லாம் நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல பக்குவத்தோடையும் இருக்கும். அதே போல் நீங்கள் எடுக்கிற கத்திரிக்காய் விதைகள்லாம் இல்லாத நல்ல முத்தாத எலசாக இருக்க கத்திரிக்காயில் செஞ்சு சாப்பிடுங்க. சுவை கூடுதலாக இருக்கும். புது கத்திரிக்காயில் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே அற்புதமாக இருக்குங்க. இப்போது இந்த ரெசிபி மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம நல்லெண்ணெய் இது மேலே சேர்த்துட்டு சாத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது அவ்வளவு அட்டகாசமாக இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.